எப்போவுமே எதுலேயுமே நெகட்டிவ் மட்டும் தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தீமையும் தோல்வியும் மட்டும்தான் தெரியும். அப்போ நல்லதே தெரியாதுன்னா இவங்களுக்கு நல்லதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் மேட்டர் செல்லுமணி, மலர் மருந்து சிகிச்சையாளர்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் பார்க்கக்கூடிய மலர் மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் அப்படின்ற ஒரு மலர் மருந்து. ஜென்ஷன் GNTIAN, அந்த பேரை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஜென்ஷன் சொல்கிறோம். ஸோ ஜென்ஷன் மலர் மருந்து நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஜென்ஷன் டைப் நபர் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்போவுமே எதுலேயுமே நெகட்டிவ் மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த ஜென்ஷனுடைய எதிர்மறை தன்மையாளர்களே, ஒரு மருந்தினுடைய எதிர்மறை தன்மை பாசிட்டிவ் தன்மை ரெண்டு சொல்லியிருக்கு இல்லையா. எதிர்மறை தன்மை தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும், பாசிட்டிவ் தன்மை நமக்கு பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் தன்மை தான் நம்ம அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒரு மருந்தினுடைய எதிர்மறை தன்மை என்ன இருக்குன்னா, இது எதிர்மறை தன்மையிலே இருக்கிற எதிர்மறை தன்மை அற்புதமாக அதிகமாக இருக்கக்கூடிய மருந்து ஜென்ஷன் தான். எந்த ஒரு விஷயத்திலும் தீமையும் தோல்வியும் மட்டும்தான் தெரியும். அப்போ நல்லதே தெரியாதுன்னா இவங்களுக்கு நல்லதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். எதுலேயும் குறை சொல்கிறது இவங்களை தான் சொல்லலாம். எதுலேயுமே தீமையும் தோல்வினா என்ன பண்ணுறான், நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஜென்ஷன் டைப் நபர் ஒரு நண்பர் உங்களை இருக்கார், உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்யலான்ட்டுருங்க. அடையாண்டா நீ வேறு இந்த பிஸ்னஸ்லாம் செய்யக்கூடாதா, சும்மாறா இந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் நடுத்தூரில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும்? பேசாமல் இவர்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலான்னு தோணும். சொல்கிறது உண்மையாக இருக்குமான்னு தோணும். அவர் எப்பவுமே அப்படி தான் பேசிட்டு இருப்பார், உங்கள்கிட்ட மட்டும் கிடையாது, எதையுமே அப்படி தான் சொல்லுவோம். அடையாயா நீ வேறு அதெல்லாம் ஒன்றுத்துக்கு வேலை செய்யாது, இப்படியே எதிர்மறையாக பேசி 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 அவங்க எதிர்மறையாகவும் இருப்பாங்க. நீங்கள் எதை வேணால் சொல்லி பாருங்களேன், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. டிஎன்பிசி படிக்கலாம், டிஎன்பிசி படித்தாலாம் போஸ்டிங்லாம் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ஏன்னா பாரு வாய்ப்பே இல்லை, எவ்வளோ பேர் எழுதுறான், அதெல்லாம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் எக்ஸாம் எழுதுறவன் என்ன பண்ணுவான், எழுத முடியாமல் போயிடுவான். நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் எந்த செயல் எடுத்தாலும் இவரோட போய் கேட்டிங்கன்னா உங்களால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. சரி அவராது நல்லா இருக்காருன்னு பார்த்தா அவர் அப்படி தான் இருப்பார். அவர் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி 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 வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதிர்மறையாகவே சிந்தித்து, சின்ன நோய் வந்தால் கூட இவங்ககிட்ட போய் இப்போ இவங்க ஒரு டாக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஜென்ஷன் டைப் நபர் டாக்டராக இருக்காங்க அப்படின்னா, எதிர்மறை தன்மை நபர் டாக்டராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, சின்ன தலைவலிக்குன்னு போகிறீங்க, தலைவலின்னா உள்ள கேன்சராக கூட இருக்குங்க, பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்ட்டா அதை நீங்களே படுத்து செத்து போயிருவீங்க. இப்படி ஒரு ஜோதிடராக இருக்காங்க ஜென்ஷன் டைப் நபர், அப்படி ஜோதிடராக இருக்காங்கன்னா நீங்களாம் எப்படியோ உயிரோடு இருக்கிற, நீலாம் என்ன நீலாம் பிறந்தது வேஸ்ட்டு, நீலாம் ரொம்ப கஷ்டம், நீ வாழ்க்கையில் நீயே போய் செத்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள்ட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நபர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுதும், இந்த மாதிரி நபர்கள்ட்ட நமக்கு தொடர்பு ஏற்படும் போதும் நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்ஷன் அப்படின்ற மலர் மருந்தை பயன்படுத்தும் போது தப்பிச்சிக்கலாம். சரி நமக்கே அப்படி தோணும், எப்போ தோணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்தித்து சந்தித்து சந்தித்து, நாம் உப்பு விற்க போனால் அப்போ தான் மழை பெய்யும், பஞ்சு வைக்கலான்னா காத்திருங்க, இவங்கன்னு இப்போ தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது அப்போ ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே எதிர்மறையான சிந்தனைகளை வளர்ந்து 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 எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே தோல்வி தீமை அப்படி தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூட்டிகிட்டு வந்த வீட்டை திரும்ப போய் பூட்டிட்டமான சந்தேகப்பட நபர்களும் தான். நீங்கள் தான் பூட்டிகிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு என்னது பூட்டிட்டீங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருது, குழப்பம் வருது. ஜென்ஷன் டைப் நபர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஒருவேளை உள்ளே திருடிட்டு போயிடணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தோணும். ஏன்னா ஏன் வீட்டை பூட்டிகிட்டு போகிறோம், திருட திருடிட்டு போகக்கூடாதுன்னு இவங்க என்ன ஆகுனா திருடிட்டு போயிடும்ன்ற பயத்திலேயே, அதாவது பயம்னு சொல்ல முடியாது, எப்பவுமே எதிர்மறையாக தூக்கும். அப்போ எதிர்மறை என்பது பயமும் வர ஆரம்பிச்சிடும். பயம் அப்படின்போது இவங்களுக்கு என்னென்னா எதிர்மறையான பயங்கள். அப்போ இந்த ஜென்ஷனுடைய பாசிட்டிவ் நபர்கள் எப்படி இருப்பாங்க, சின்ன பிரச்சனை கூட ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பெரிய பெரிய விஷயத்த கூட சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, பெரிய விஷயத்த கூட ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் இருக்கும். இப்போ இந்த ஜென்ஷன் டைப் நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த மருந்தை கொடுங்க, சரியாயிருவாங்க. ஏன்னா எப்பவுமே எதிர்மறையாக பேசுகிறதுனால, எதிர்மறையாக பார்க்குறதுனால பாசிட்டிவான ஒரு சைடே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்பவுமே சோகமாக இருப்பாங்க, கன்னத்தில் கை வச்சுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே, வாழ்க்கையில் எதையோ இழந்த மாதிரி பறிகொடுத்த மாதிரியே தெரிவாங்க. எதையாவது இழந்த பறிகொடுத்த காரணம் என்ன, வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த காலத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய மோசமான சம்பவங்களால் மீண்டு வர முடியாமல் அந்த அதிர்ச்சியிலேயே வாழ்க்கை போயிடுன்றாங்க. ஸோ எப்போவுமே எதுலேயுமே தீமையும் தோல்வியும் உங்கள் மனசை சிந்திச்சதுன்னா
எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும், எந்த ஒரு விஷயத்த வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, எப்பவுமே அதில் நெகட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு தோணுது தெரியுது அப்படின்னா, அப்போ இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாகும். ஸோ இப்போ ஜென்ஷன் கூட ஹனிசைக்கிள் அப்படின்ற ஒரு மருந்து எடுத்தோம். ஹனிசைக்கிள் என்ன சொல்லியிருக்கேன், கடந்த காலத்துக்கு ஒரு தீர்வு சரி பண்ணக்கூடிய மருந்து, அதேமாதிரி எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ மீண்டும் உங்களை நன்மை நிலை கொண்டு வரதுக்கு ஜென்ஷனும் ஹனிசைக்கிளும் வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஜென்ஷன் டைப் நபர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க நிச்சயமாக உங்களை வளர விடவே மாட்டாங்க. கூட நம்ம கூட நிறைய பேர் இப்படி தெரிவாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒன்று அவங்களை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணணும். உங்களால் நிச்சயம் மாற்ற முடியாது. நீங்கள் அவங்களாம் மாறிடுங்க. ஒரே ஒரு நண்பர் இருந்தால் போதும், டோட்டலாக என்டையராக குழப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஜென்ஷன் டைப் நபர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக நீங்கள் அந்த மருந்து அவருக்கு கொடுக்கலாம், இல்லாத நீங்களும் போட்டுக்கலாம். ஸோ நமக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் நெகட்டிவான ஒரு சிந்தனை வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. ஸோ இது எடுக்கும்போது என்ன பண்ணால் எதிர்மறை தன்மையிலேருந்து நீங்கி ஒரு பாசிட்டிவ் தன்மை வரும்னு சொல்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமை நம்ம அடையும்னு சொல்கிறோம். நம்ம சேனலை பார்த்து கொண்டு இருக்கணும் அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் இந்த சேனல் போய் சேரணும். அதேமாதிரி மலர் மருந்து அனைவரும் பயன்படுத்தணும்னு சொல்லி உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.